வாழ்வை வளமாக்கும் வைகாசி விசாகம். கந்தன் பேரை உச்சரித்தால் எந்த நாளும் இனிய நாளாக மாறும் என்பது முன்னோர் வாக்கு. அந்த கந்த பெருமானை நம் சொந்த பெருமானாக நினைத்து வழிபட வேண்டிய நாள் வைகாசி விசாகம். வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. அன்றைய தினம் வள்ளல் முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து வழிபட்டால் எல்லா நாட்களும் இனிய நாட்களாக அமையும். கந்த பெருமானின் சேவடியை போற்றி வணங்குவோருக்கு செல்வ நலம் அத்தனையும் கிடைக்கும். அள்ளி கொடுப்பதற்கு கரங்கள் அதிகமாக இருப்பதால் வரங்கள் அதிகம் கிடைக்கும். கூப்பிட்டதும் கும்பிட்டதும் பறந்து வந்து உதவி செய்ய மயில் வாகனம் அவனிடம் இருக்கிறது. அவருக்குரிய திருப்புகளை பாடினால் எதிர்ப்புகள் அகலும். விசாக திருநாளன்று இல்லத்து பூஜை அறையில் குத்துவிளக்கேற்றி வைத்து அலங்கார மேடையில் விநாயக பெருமான் படம் வைத்து அறையில் அவரது தாய் தந்தையரான உமா மகேஸ்வரர் படத்தையும் வைத்து நடுநாயகமாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய படத்தையும் வைத்து பாராயணங்கள் பாடி வழிபாடு செய்யலாம். இனிப்பு அப்பம் நைவேத்தியமாக வைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட திருநாள் வைகாசி மாதம் 26ஆம் தேதி 9/6/2025 திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முழுமையாக முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை வர்ணித்து பாடும் பொழுது அவரது ஆறுமுகத்திற்கு அழகாக விளக்கம் சொல்கின்றார். ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, அடியவர்களின் குறைகளினை அகற்றும் முகம் ஒன்று, குன்றத்தில் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, அசுரனை வதைப்பதற்கு எடுத்த முகம் ஒன்று, வள்ளியம்மையை மனம் காண வந்த முகம் ஒன்று என்று விளக்கம் அளிப்பார். அப்படிப்பட்ட ஆறுமுகம் பெற்ற அழகான முருகனை சீர்மிகு பாடல் பாடி வழிபட்டால் செல்வ நிலை உயரும், செயல்களிலும் வெற்றி கிட்டும். முருகப்பெருமானுக்கு செய்யும் அபிஷேகங்களில் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பாலால் அபிஷேகம் செய்தால் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்தால் நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும். நல்லெண்ணெய் மூலம் அபிஷேகம் செய்தால் வல்லமை கூடும். நல்ல எண்ணம் உடையவர்களின் பழக்கம் நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் கடன்கள் தீரும். சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் சந்தித்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவர். இளநீரால் அபிஷேகம் செய்தால் இனிய சந்ததிகள் பிறக்கும். மாம்பழத்தால் செய்தால் மகிழ்ச்சி தரும் விதத்தில் வாழ்க்கை அமையும். திருநீரால் அபிஷேகம் செய்தால் திக்கட்டும் புகழ் பரவும் வாய்ப்பு கிட்டும். அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சரும நோய்கள் அனைத்தும் தீர்ந்து போகும். பன்னீரால் அபிஷேகம் செய்தால் உலகம் போற்றும் வாழ்வு அமையும். தேன் அபிஷேகம் செய்தால் குரல் வளம் சிறப்பாக அமையும். இறைவனை வழிபட எல்லா நாட்களும் உகந்த நாட்களாக அமைந்தாலும் இது போன்ற சிறப்பு நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வழிபட்டால் கேட்ட வரன்கள் கிடைக்கும். எனவே வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க இயலும். பகை விலகும், பாசம் பெருகும், தொகை கிடைக்கும், தொல்லைகள் அகலும். அன்றைய தினம் இயன்றவரை அன்னதானம் செய்யலாம். குடை, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவைகளை தானம் செய்யலாம். விசாகத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றி கிடைக்கும். குமரனை வழிபட்டால் குறைகள் தீரும். ஆறுமுக பெருமானை வழிபட்டால் 100% நன்மைகள் வந்து சேரும். எனவே விசாக திருநாளில் வேலனை வழிபடுவோம். வெற்றிகளை நாம் குவிப்போம்.